வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மத்திய மேற்கு கடல் பகுதிகளில் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறும். அதற்கடுத்த 2 தினங்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாள்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் குழுவின் பிராந்திய மையம் அமைகிறது. சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் குழு 24 மணி நேரமும் பணியில் இருக்கும் என அறிவிப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பந்தயத்தின் போது பொதுமக்கள், மருத்துவமனைகளுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள பந்தயத்தில் பங்கேற்கும் கார்கள் சென்னை தீவுத்திடலுக்கு வருகை. பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கு இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. (2025) பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. வேட்டி சேலை வழங்கும் நடைமுறையை கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் தலைமையில் குழு அமைப்பு. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கு. மத்திய அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் எப்போது நிறைவடையும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தாமதமாவது தொடர்ந்தால் கடுமையாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் காட்டம். B.Ed செமஸ்டர் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் நீக்கம். புதிய பதிவாளராக ராஜசேகரனை நியமித்து உத்தரவு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாத கல்குவாரியை மூட உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் மூலமாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 127 பேருக்கு பணி நியமன ஆணை. சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆணைகளை வழங்கினார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன்.
நெல்லையில் புதிதாக பொறுப்பேற்ற மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான முதற் கூட்டத்திலேயே சலசலப்பு. தீர்மானங்களை கூட்டத்தில் விவாதம் செய்த பிறகே நிறைவேற்ற வேண்டுமென மேயர் எதிர்ப்பு குழுவினர் வாக்குவாதம். இந்த கூட்டத்தின் நோக்கம் இந்த பொருள் மீது விவாதம் நடத்தி மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதல்வரின் பயணம் வெற்றியடைய மேயர் வாழ்த்து. முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியதன் மூலம் திமுக ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல என்பது நிரூபணம். சென்னை மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா பேச்சு. தமிழகத்தில் பருவமழை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயார் என அமைச்சர் KM நேரு பேட்டி. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாகவும் தகவல். சுத்தப்படுத்த சொல்லி எல்லாத்துக்கும் சென்னையில் மழைநீர் வடிகால்கள் பணி எவ்வளவு முடிவடைந்திருக்கு? கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் என்ன கேள்வி கேட்டு அங்கே பார்க்குறியா என்ன பாரியா 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சுன்னா போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்திற்கான வல்லுநர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் திராவிட மாடல் சமூக நீதியா என பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்ற மத்திய அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசு மிரட்டல் அரசியலில் ஈடுபடுவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது. நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் உத்தரவு. பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அஜேஷ் என்பவர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க ஆணை. ஹேமா கமிஷன் போன்ற தமிழ் திரைப்பட சங்கம் சார்பில் குழு அமைக்க ஏற்பாடுகள் நடப்பதாக நடிகர் விஷால் பேட்டி. நடிகைகள் யாராவது தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் கொடுத்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அறிவிப்பு. தவறான செயலா இருக்கு. ஈஸியா யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல. கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு வந்தது நாங்க தமிழக அரசியலில் புதிய மாற்றம் தேவை என்பதால் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நடிகர் விஷால் பேட்டி. விஜயுடன் அரசியல் ரீதியாக இணைந்து பயணிப்பதற்கான எண்ணம் தற்போது இல்லை எனவும் விளக்கம். போதும், அதே இது போதும். ஒரு புது பட்டியல் வரட்டும். இல்ல, எனக்கு 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 இப்போ கேட்டீங்கன்னா அந்த மனநிலை இல்லை. இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மனநிலை இல்லை. சேலம், திருச்சி, ஈரோடு மாவட்டங்கள் செயல்பட்டு வரும் இந்தியன் பப்ளிக் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. குளச்சல் அருகே மீன் வண்டியை சிறைபிடித்த பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். பொதுமக்களை பிடித்து தள்ளிய போலீசாரால் பரபரப்பு.
அன்னூரில் மக்களுடன் முதல்வர் முகாமை நடத்த எதிர்ப்பு. அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டம். கரூர் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவக்குமார் கைது. சாலை அமைக்கும் விவகாரத்தில் திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய 5 நபர்கள் கொண்ட குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழகத்தில் உள்ள பாலங்களை ஆய்வு செய்து பழுது நீக்கவும் சிறப்பு ஆய்வு அலகு அமைத்து ஆணை. சங்கராபுரத்தில் வியாபாரிகள் சங்கத்தினர் கடை அடைப்பு போராட்டம். கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 4 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தல். கணவன் மீது புகார் அளிக்க வந்த பெண்ணின் நகைகளை வாங்கி அடகு வைத்த பெண் காவல் ஆய்வாளர் கைது. நகைகளை திரும்ப ஒப்படைக்காததால் திருமங்கலம் போலீசார் நடவடிக்கை. எல்லைப் பகுதியான குமுளியில் தமிழக கேரள போலீசார் இணைந்து தீவிர சோதனை. கேரளாவில் ஓணம் பண்டிகை முன்னிட்டு போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க நடவடிக்கை. நாகர்கோவிலில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது. மேலும் 15 மாணவிகள் ஆசிரியர் மீது பாலியல் புகார், வகுப்பறையில் செல்போனில் வீடியோ, போட்டோ எடுப்பார் எனவும் குற்றச்சாட்டு. நாகை மீனவர்கள் மீது 2 நாள்களுக்குள் 3 முறை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். மீன்பிடி உபகரணங்கள் பறித்துச் செல்லப்பட்டதால் நடுத்தெருவில் நிற்பதாக மீனவர்கள் வேதனை. போட்டில் வந்து வலை எடுத்துகிட்டு போகும்போது வந்து சைடில் ஒன்று குடிச்சோடனே வந்து போட்டில் 3 பேர் வந்து போட்டில் ஏறுறாங்க. போட்டில் ஏறினோடனே எங்கள் கழுத்தில் வந்து கத்தியை தூக்கி வச்சுட்டாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. கையோட வந்து அந்த இருந்த வலை ஃபுல்லாக அவங்களே பச்சிட்டு போகிறாங்க. நாங்கள் போய் கேட்க வந்து ஒன்றுமே வலையும் தெரியாது. பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது உடற்தகுதியுடன் இருக்க தினமும் தற்காப்பு கலையை பயிற்சி செய்ததாக ராகுல் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் வகையில் பயிற்சி மேற்கொண்டதாக நிகழ்ச்சி. டெல்லியில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள் குளம்போல் வெள்ள நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. நாட்டின் தலைநகரான டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கி உள்ளதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர்களுக்கான ICC தரவரிசை பட்டியல் வெளியீடு. முதலிடத்தை இந்திய அணி வீரர் ஜடேஜாவும் 2வது ரவிச்சந்திரன் அஸ்வினும் தக்க வைத்துள்ளனர்.